கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே மற்றும் இந்த செய்தியை கேட்கின்ற அன்பான நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாளொரு நற்செய்தியாக கிறிஸ்துவின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து நாம் சத்தியங்களை கற்று வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் தேவபக்தி உள்ள தாய்மார்கள். பிரியமானவர்களே, இந்த தலைப்பிலே இன்றைக்கு நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவபக்தி உள்ள தாய்மார்களை நாம் எப்போதுமே நினைவுபடுத்திக் கொள்வது சிறந்ததாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவில் அவமானங்களையும் பாடுகளையும் சகித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கையில் தம்முடைய தாயை நினைத்து யோவான் அப்போஸ்தலனிடம் தம்முடைய பிரிவுக்கு பிறகு தாயை பார்த்து கொள்ளும்படி அன்பின் கட்டளையிட்டார். யோவான் 19ஆம் அதிகாரம் வசனம் 25 முதல் 27 வரை. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசுவானவர் தன்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு தன்னுடைய தாயை கவனிப்பதற்கும் பார்த்து கொள்வதற்கும் பராமரிப்பதற்கும் எல்லா வகையிலும் ஆதரவாக இருக்கும்படி இந்த அன்பான யோவானை தெரிந்து கொண்ட இயேசுவானவர் அருமையான அந்த தாயாரிடத்துல உன் மகன் இதோ இவன் என்று சொல்லி அடையாளப்படுத்துகின்றார். இயேசுவானவருடைய இருதயத்திலே தன்னுடைய தாய்க்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு கணத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எந்த ஒரு மொழியிலும் இனிமையான வார்த்தை அம்மாதான். அம்மா என்னும் வார்த்தைக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ள அகராதி நமக்கு தேவையில்லை. தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகுடம் மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து இறுதி படைப்பாகிய பெண்ணை உருவாக்கியது தான். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று தேவன் கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை கொடுத்தார். பின்பு ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். சாலமோன் ஞானி சொல்லும் போது, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்பூமியில் ஒரு பெண்ணை பொறுத்தவரை தாய்மை அடைவதுதான் மிக உயர்ந்த கனத்துக்குரியதாய் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அப்பெண் தேவனுக்கு பிரியமான தாயாக இருக்கும்போது இன்னும் விசேஷித்தமாய் இருக்கிறது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பயிற்சிக்கு பெரும்பங்கு ஆற்றக்கூடியவங்களாய் இருக்கிறார்கள். குடும்பத்தில் எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அதில் தாயின் தாக்கம் அளவில்லாதது. இன்னுமாக தன்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ தூண்டுகோலாக இருந்த தேவபக்தியுள்ள சில தாய்மார்களை வேதாகமத்தின் வெளிச்சத்தில் நாம் காண முடியும். ஆம், மோசேயின் தாய், அந்த இளம் வயது தாய் மோசேயை சரியான பாதையில் வழிநடத்தினபடியால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 24 முதல் 26 வரை, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசே இந்த அளவுக்கு வைராக்கியத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையிலே அவருடைய தாயை பங்கு அதிகமாக இருக்கிறது. அந்த தாய் அந்த மோசேக்கு தான் கற்றுக் கொடுத்த சத்தியங்கள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் என்கிற அந்த வைராக்கியத்துக்குரிய போதனைகள் அதிகமாக இருந்திருக்கு. அதே போலவே வேதாகமத்தை வாசிக்கும் எல்லோருமே அன்னாள் என்ற தாயின் அருமையான ஜெபத்தையும் அறிந்திருக்கிறார்கள். அன்னாள் தான் தாய்மை அடையும்படியாக கர்த்தர் தனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்காக ஒப்புக் கொடுப்பதாக பொருத்தனை பண்ணினாள். அந்தப்படி
கர்த்தரின் ஆசீர்வாதத்தால் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டு தேவ சமூகத்தில் கொண்டு வந்தவனை அர்ப்பணித்தாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பிரதான ஆசாரியனாகிய ஏலியின் மூலமாக போதிக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு இவ்விதமாய் தேவனுடைய சமூகத்தில் வளர்ந்தான். பின்னாளிலே இந்த சாமுவேல் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனாகவும் நியாயாதிபதியாகவும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு சேவை செய்து இஸ்ரவேலிலே மிகச்சிறந்த வழிநடத்துனராக திகழ்ந்துள்ளார். இன்றைய நாட்களில் நம்முடைய இல்லங்களிலும் இப்படிப்பட்ட அன்னாள்கள் இருந்தால் பிரசங்க மேடையிலே அநேக பிரசங்கியார்கள் இருப்பார்கள். அடுத்ததாக, கர்த்தருக்கு முன்பாக எல்லா விதத்திலும் நீதியாக நடந்த யோவான் ஸ்நானனின் தாயாகிய எலிசபெத் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். லூக்கா 1:6. எலிசபெத் தன்னுடைய குமாரனுக்கு தேவன் சொன்னபடியே யோவான் என்று பெயரிடுவதற்கு தீர்மானமாய் இருந்தார். அதேபோல் இயேசுவின் தாயாகிய மரியாள் நம் ஆண்டவரை இப்பூமியில் ஈன்றெடுக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாயிருந்தபடியால் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருந்தாள். லூக்கா 1:42. இது நிமித்தம் மரியாள் தனித்துவம் வாய்ந்தவங்களாக திகழ்ந்தாள். அதாவது மரியாளோ அந்த சங்கதியில் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். லூக்கா 2:19. கடைசியாக பிரியமானவர்களே, தீமோத்தேயுவின் பாட்டி மற்றும் அவருடைய தாய் பற்றி அவர்கள் தேவபக்தியுள்ள ஸ்திரீகள் என்று வேதாகம் நமக்கு அழகாக அருமையாக குறிப்பிடுகிறது. ஆம், லோவிசால் மற்றும் ஐனேக்கியால் என்ற தேவபக்தியுள்ள ஸ்திரீகளான இவர்கள் இருவரும் தீமத்தை சிறுவயதாய் இருந்தபோது கிறிஸ்தியஸை பற்றும் விசுவாசத்தினாலே ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை கற்றுக் கொடுத்திருக்கார்கள். 2 தீமோத்தேயு 3:14-15. இப்படிப்பட்ட பரிசுத்த தேவபக்தியுள்ள தாய்மார்களை வேதத்துல இருக்கிறதை நாம் படிக்கும் பொழுது நாமும் நம்முடைய இல்லத்துல நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமானபடி மோசேயைப் போல வளர்க்கக்கூடும், அன்னாளைப் போல வளர்க்கக்கூடும், யோவான் ஸ்நானனுடைய தாய் எலிசபெத்தை போல வளர்க்கக்கூடும், தீமோத்தேயுடைய பாட்டியும் தாயும் அவர்களைப் போல நல்ல ஒரு விசுவாசமுள்ள பிள்ளைகளை வளர்க்க முடியும். இது போன்ற ஒரு ஆவிக்குரிய சிந்தையுள்ள ஒவ்வொரு தாய்மார்களும் தங்களுடைய வீட்டிலே முயற்சி எடுத்தால் நிச்சயமாக அந்த குடும்பம் தேவ ஆசீர்வாதம் பெறும். அந்த பகுதியில் நீங்கள் கூடி ஆராதிக்கிற நீங்கள் இருக்கிற அந்த சபை வளர்ச்சி பெறும். இன்று கிறிஸ்துவ இல்லங்களில் உள்ள ஒவ்வொரு தாய்மார்களும் இப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாய் வாழ தேவன் நமக்கு, குறிப்பாக ஒவ்வொரு தாய்மார்களுக்கு தேவன் உதவி செய்வாராக. உங்களுடைய கவனத்துக்கு நன்றி.